செய்திகள். கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக சொன்ன ராசாவிடம் உங்கள் கோபத்தை காட்டுங்கள் என தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. திமுகவின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதாக முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஹரிநாடார் தன்னிடம் 11 கிலோ தங்கம் இருப்பதாகவும் 6 கார்கள் இருந்தும் காணி நிலம் கூட இல்லை என அவரது வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 29இல் பார்லிமெண்ட் கூட்டம் நடத்த முடியாததற்கான காரணம் என்ன என முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் வயது மற்றும் வழக்கு விவரங்கள் முரணாக இருப்பதால் பிரச்சனை எழுந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர்களையும் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக வேட்பாளரையும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது, எனக்கு உயிர் கொடுத்த கருணாநிதியை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக நாக்கில் நரம்பில்லாமல் பழனிசாமி பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கோபத்தை என்னிடம் காட்டாதீர்கள். உங்கள் தகப்பனாரான கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக சொன்ன ராசாவிடம் உங்கள் கோபத்தை காட்டுங்கள் எனவும் ராசா பேசிய ஆடியோ இந்திய அளவில் வைரலானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்குகிறார் ஹரிநாடார். அவர் தனது வேட்புமனுவில் 45 லட்சத்தில் பானசோனர் காரும், 29 லட்சத்தில் இனோவா காரும், 15 லட்சத்தில் டெம்போ டிராவலர் வண்டியும், 9,50,000 மகேந்திரா எக்ஸ்யூவியும், 4,50,000 டாடா சபாரி வண்டியும், 7,50,000 பொலிரோ கார் என 6 வாகனங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் நகைகளை பொறுத்தமட்டில் 11 கிலோ 650 கிராமில் வைத்துள்ளதாகவும், இதன் மதிப்பு சுமார் 17 கோடி 6,84,150 ஆகும் எனவும், தன் மீது 24 கிரிமினல் வழக்குகள் உள்ளதாகவும் அவர் அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் கையில் 2,50,000 மட்டுமே ரொக்கம் இருப்பதாகவும் தனது வேட்புமனுவில் ஹரிநாடார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்களே உள்ளன. அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடம் பெரிய பேசு பொருளாகி வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்கள் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன், திமுகவின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது எனவும், திமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை அது நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் பதிலளித்தார். ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை கூட்டுவது என முடிவாகியுள்ளது. இதனை கடுமையாக சாடியுள்ள முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில், தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதியும் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. லோக்சபாவில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் 39 பேரும், மேற்கு வங்கத்தை சேர்ந்த எம்பிக்கள் 28 பேரும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஏப்ரல் 16 முதல் 18 வரையிலான நாட்களில் இவர்கள் தங்கள் தொகுதிகளில் தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருப்பார்கள். இந்த சூழலில் ஏப்ரல் 16 மற்றும் 18 தேதிகளில் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை கூட்டுவது உள்நோக்கம் உடையது. இது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த நாட்களில் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான மிக முக்கியமான மசோதாக்கள் விவாதத்திற்கும் வாக்கெடுப்பிற்கும் கொண்டுவரப்பட்டால் லோக்சபாவில் உள்ள இந்த 67 எம்பிக்கள் அதில் எவ்வாறு பங்கேற்று வாக்களிக்க இயலும் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், இந்த எம்பிக்களை பார்லிமெண்ட் நடவடிக்கையிலிருந்து விலகி வைப்பதே இதன் உள்நோக்கம் என்று நான் சந்தேகிக்கிறேன் எனவும், லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கையை 816ஆக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ள திட்டம் ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாகும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள சிதம்பரம் அவர்கள், ஏப்ரல் 29இல் பார்லிமெண்ட் கூட்டம் நடத்த முடியாததற்கான காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தாவிக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இதற்காக பெரம்பூர் தொகுதியில் கடந்த மார்ச் 30ஆம் தேதியும், திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏப்ரல் 2ஆம் தேதியும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில்
தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் நிலுவையில் இல்லை என விஜய் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்திருந்தார். இது மட்டுமின்றி 2 வேட்புமனுக்களிலும் குறிப்பிட்டிருந்த விஜயின் வயதும் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்ததாக தகவல் வெளியானது. இவ்வாறு முக்கியமான விவரங்களில் மாறுபட்ட தகவல்கள் இருப்பதால் பெரம்பூர் தொகுதியில் விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை காலக்கெடு உள்ளது. எனவே ஏற்கனவே தாக்கல் செய்த பிராமண பத்திரத்தில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்ய தவிக சார்பில் நேற்று விண்ணப்பிக்கப்பட்டது. நேற்று புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்ததால் விஜய் நேரில் வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக தவிக வழக்கறிஞர்களின் குழுவினர் பெரம்பூர் தேர்தல் பதிவு அதிகாரி புனிதவள்ளியிடம் இதற்கான மனுவை சமர்ப்பித்தனர்.